விஜய் ஒரு படத்துல பயங்கரமா ஃபைட்டுக்கு ரெடி ஆவாரு. அதை விடலாம் பயங்கரமா இவர் ஒருத்தர் சின்ன வயசுல இருந்து ரெடி ஆயிருக்காரு. இதெல்லாம் இதெல்லாம் தான் இன்ஸ்பிரேஷன் போல விஜய் படத்துக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த அளவுக்கு இவங்க மாமா வந்து சொல்லி கொடுப்பாரு அவருக்கு நிறைய ஃபைட். அது இல்லாம ஒரு திடீர்னு ஒரு சைனீஸ் கேரக்டர் வேற வந்து அவருக்கு நிறைய ஃபைட் சொல்லி கொடுக்கும். எதுக்குடா இவர் இவ்வளோ வீரம் கொண்டு ட்ரெயின் ஆகுறாருன்னு பார்த்தா பிளாஷ்பேக்ல அவங்க அம்மாவை யாரோ அபியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால அவர் செத்து போயிருப்பாங்க. அதனால இவர் வந்து அவங்க மாமா வந்து பழி வாங்கறதுக்காகவே இவரை வந்து தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு குடும்ப பாட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த குடும்ப பாட்டை பாடி சேர்றதெல்லாம் இந்த படத்துல இருந்து தான் உருவாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய படத்துல இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்கும். எங்களுக்கு ஒரு ஃபேமிலி சாங் இருக்கு, அதை பாடி நாங்க கண்டுபிடிச்சுப்போம் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம நிறைய படத்துல இந்த ரெஃபரன்ஸ் கேட்டிருப்போம். அடியே மனோ நில்லுனா நிக்காதடி, கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி, தப்பால போடாம கேப்பார கேளாம கூப்பாடு போடாதடி,